2025 நம்ம ஹோண்டாவோட SP160 ஏபிஎஸ் வெர்ஷனை நிறைய பேர் ரிவ்யூ வேணும், ப்ரோ அண்ட் கான்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் ப்ரோ அண்ட் கான்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹோண்டாவோட 2025 எடிஷன் ஏபிஎஸ் எடிஷன் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ், கிராஃபிக் சேஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் மெயினாக சொல்ல வேண்டியது நம்ம ஜாப்பனீஸ் பைக்னாலே அதோடைய ஹார்ட் ஆஃப் இன்ஜின் தான். இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 162.71 சிசி, 13.27 பிஹெச்பியை 7500 ஆர்பிஎம்லையும் 14.58 NM டார்க்கை 5500 ஆர்பிஎம்லையும் ரிலீஸ் பண்ணோம். இந்த வண்டியில் நான் ஒரு 100 வரைக்கும் ட்ரை பண்ணேன். மேக்ஸிமம் ஒரு 70 தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த ஸ்டேபிளில் நீங்கள் க்ரூசிங் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையாகவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இன்ஜின் வைஸ் கண்டிப்பாக அந்த க்ரூசிங் ஸ்பீடில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ப்ளஸ் ஸ்மூத்தாகவும் இருக்குது. நம்ம ஸ்மூத்துக்கு குறையே கிடையாது. ஏன்னா நம்ம ஹோண்டாவோட இன்ஜின் மோஸ்ட்டாக எந்த அளவு ஸ்மூத் இருக்குன்னு தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுடைய சீட்டிங் கம்ஃபர்ட், ப்ரோவில் இது எல்லாமே உங்களுக்கு அடங்கும். சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா பில்லியனாக இருக்கட்டும், ஓட்டுற டிரைவராக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த கம்ஃபர்ட் லெவல் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சீட்டிங்கில் நல்லா குஷனிங்கோட கொடுத்துருக்காங்க. ஏன் சீட்டை மட்டும் சொல்கிறேன், இன்னொன்று சொல்லலை அப்படின்னா அது நெகட்டிவ்ல சேர்ந்துடும். ஸோ அதனால்தான் சீட்டிங்கோட கம்ஃபர்டபுள் அண்ட் அதர்வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் இதோடைய லுக் வைஸ் சப்ஜெக்டிவ். ஆமா, ஏன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்படி சொல்றது அப்படின்னா ஃப்ரண்ட்ல டிஆர்எல் எல்இடி லைட்ஸு, அதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸ், பர்டிகுலராக எனக்கு இந்த பிளாக் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளாக் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட்ல அழகா இருக்குன்னே சொல்லலாம். இந்த பிளாக் கலர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலரு. நெக்ஸ்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய மைலேஜ். ஆமாம், இது நிஜமாவே ஒரு நல்ல மைலேஜ் தரும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மி தான். சொல்ல மாதிரி 160 சிசி இது கம்பேர் பண்ணுறப்போ மற்ற வண்டிங்கெலாம் வேற லெவலில் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். இது பர்ஃபார்மன்ஸ் கம்மி. ஆனால் மைலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 to 55, பசங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே உங்களுக்கு 58 கூட கிடைச்சிருக்கு. ஐ மீன் எக்கோ மோட்ல நார்மலாக ரேவெல்லாம் பண்ணாமல் போகிறப்போ நல்ல மைலேஜ் தரும் இந்த ஹோண்டாவோட SP160. அடுத்த ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஏபிஎஸ். ஆமா, நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் தான். இதுல சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பைக் வைஸ் ஐ மீன் யூனிக்கான ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் இருக்கு. ஸோ இதுலயும் சேம் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. 100/80 ஃப்ரண்ட் டயரும், பேக்ல பாத்தீங்கன்னா 130/70 கொடுத்துருக்காங்க. இதோடைய டயர் செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலையிலயா இருக்கட்டும், அதே நேரத்துல அந்த ஸ்கிட்டான ரோடு எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாவே ஸ்மூத்தா இருக்குன்னே சொல்லலாம். எந்த வித ஸ்கிட் ஆகுது இல்லை ரொம்ப அந்த கிரிப் இல்லாம இருக்கு அது மாதிரி அந்த குறையும் இல்லை, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட கர்வ் வெயிட் பாத்தீங்கன்னா 140 கிலோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது ரொம்ப ஹை கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப லோவும் கிடையாது. ஒரு மீடியம் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. நம்ம சிட்டி யூசேஜுக்கு நல்லா தான் இருக்கு. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 796 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் ரைடர் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சூஸ் ஆகும். அந்த அளவு தான் இருக்கு. கம்ஃபர்டபுள் வைஸ் ஷார்ட் ரைடு கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து எடுங்க, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 177 mm நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைடெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தட்டாது. தாராளமாக பில்லியன் வச்சு கூட்டிட்டு போகலாம், பயப்படாம போக முடியும். நான் ஆல்ரெடி நிறைய வண்டியில சொல்லியிருப்பேன், லைட்டா தட்டிரமோ அப்படின்ற பயம் இருக்குது அப்படின்னு. இதுல அப்படி கிடையாது. தாராளமா பில்லியனை வச்சுட்டு தாராளமா நம்ம பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்லேயே ஏற்றலாம். அது எந்த விதத்துலயும் பயம் இல்லாம உங்களுக்கு போகும். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா டேங்க் உங்களுக்கு 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டியில உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாம 1.9 லிட்டர் உங்களுக்கு ரிசர்வும் கிடைக்கும். இப்போ புதுசுல ஃப்ரண்ட்ல இப்படிதான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஐ மீன் சப்ஜெக்டிவ் தான். டிசைன் சைட்ல அந்த டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இது லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மீடியம் சொல்லலாம், ஆவரேஜ். ரொம்ப சூப்பரா டாப் நாச்சா இருக்குன்னா சொல்ல மாட்டேன், ஒரு மீடியமா இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் எல்இடி செட்டப் கொடுத்தாலும் ஒரு மீடியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் காட்டிலும் பெட்டர், பட் இப்பவுமே ஒரு மீடியமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இதில் 4.2 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்லி இதெல்லாம் கவர் பண்ண மாட்டேன், பட் இதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்குதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது நிறைய பேர் கீழே மென்ஷன் பண்ணுறீங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது கலர் டிஸ்பிளே மாதிரி தான், உங்களுக்கு நல்லாவே இருக்கு. தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. மோஸ்ட்லி இதை பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த வண்டியில் வருது. உங்களுக்கு எல்லாமே அதிலே காட்டிடும் டிஸ்பிளேலே. சரிடா, எல்லாமே சொல்லிடடா, எப்படா நெகட்டிவ் சொல்ல போற, சீக்கிரம் நெகட்டிவ் சொல்லு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள நெகட்டிவ்க்கு போவோம். ஃபர்ஸ்ட் என்னுடைய நெகட்டிவ் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய நான் இதை சொல்லியே தரணுன்றதுக்காக. ஏன்னா நான் ஆல்ரெடி ரீசெண்டாக அந்த 160 சிசி செக்மெண்ட்டுக்கு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அதோடைய அந்த ஃபீலெல்லாம் எனக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணிட்டு இந்த வண்டியை ஓட்டுறப்போ ஆக்சுவலாக இது உண்மையாகவே 160 சிசி தானா? ஏன்னா அந்த அளவு பவர் கிடையாது இந்த வண்டியில். கம்பேர் இதுக்கு இருக்கிற ரைவல்ஸ் கூட நான் சொல்கிறேன். ஸோ பவர் கிடையாது, மைலேஜ் கூட இருக்கு. இருந்தாலும்
நம்ம 160cc ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு இதில் அதோடைய பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிரும். ஏன்னா நான் இது ஆல்ரெடி ஏதோ ஒரு வண்டியில் சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, R15 தான். ஸோ அதோடைய பிளாஸ்டிக் குவாலிட்டி எந்த அளவு இருக்குன்னு தெரியும். இதோடைய பிளாஸ்டிக்கும் அது ஈக்குவலாக காம்படிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதோடைய குவாலிட்டியே கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இந்த இஷ்யூ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த வண்டியில். என்னென்னா இதோடைய பேட்ரி ப்ராப்ளம் அண்ட் கிக்கர் ப்ராப்ளம். என்னடா சொல்கிறேன், இது என்னடா பிரச்சனை, ரெண்டும் தனித்தனியாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பேட்ரி ஆக்சுவலாக அதுவே ட்ரைன் ஆகிடும். ஏன்னா அந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் இப்போ வந்த ஜென்ரேஷனில். ஸோ அவங்க நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அது கொஞ்சம் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதனால உங்களுக்கு பேட்டரி ட்ரைன் ஆகுது. சரி, பேட்டரி ட்ரைன் ஆகுதே, நம்ம வந்து கிக்கர் தான் இருக்கே, வச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் கிக்கரும் ஒர்க் ஆகாது. அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இது 2 ஜாயினில் தான் இருக்கும், பேட்டரி இருந்தால் தான் உங்களுக்கு கிக்கரே ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நிறைய பேர் ஈக்குவலாக இன்னைக்கு டேட்டில் கூட இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க சைடில் நீங்கள் வந்து பேட்டரியை வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணிக்கோங்க, இல்லை பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த இஷ்யூ இந்த வண்டிகளில் இருக்குது, அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த வண்டியோட சஸ்பென்ஷன். ஆமாம், மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க, பட் ரொம்ப 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 ஸ்டிஃப்னஸாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு பம்பில் விட்டிங்க அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு இதில் விட்டிங்க, பள்ளத்தில் விட்டிங்கன்னா அதோட இம்பேக்ட் உங்கள் உடம்புல அப்படியே தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் இதை அந்த சஸ்பென்ஷன் அந்த கம்ஃபர்டபுள் விஷயத்த சொல்லலை. சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் ஒரு சின்ன சின்ன பம்புலையுமே உங்களுடைய அந்த எஃபெக்ட்ன்றது நல்லா தெரியுது. நெக்ஸ்ட்டு 70 தான் நான் க்ரூசிங் சொன்னேன். இதை நான் வந்து இன்ஜின் செட்டப்லேயே சொல்லியிருக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸே. சரி, இப்போ தான் வந்து அந்த ரிமெம்பர் ஆச்சு. என்னன்னா இதில் வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் 70 வரைக்கும் நோ இஷ்யூஸ், 75க்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வைப்ரேஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். என்னதான் ஒரு ஜாப்பனீஸ் இன்ஜின் இருந்தாலும் இதில் இன்னும் ரிஃபைன்மெண்ட் தேவைப்படுது. அந்த இன்ஜினோட வைப்ரேஷன்ஸ் இன்னும் இருக்குது. டிஎஃப்டி டிஸ்பிளே அதிசயமாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அப்போ ஏதோ சொல்ல வரையா அப்படின்னா, ஆமாம், அந்த டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறதுலையுமே இஷ்யூஸ் வருது. சில நேரத்தில் அந்த டிஸ்பிளே ஒர்க்கே ஆகிறது கிடையாது. அது மாதிரியும் இந்த வண்டியில் இஷ்யூஸ் வருது. ஸோ அவங்க ஃபியூச்சர்ஸ்ன்னு எடுத்துகிட்டு வராங்க. இருந்தாலும் நம்ம நினச்சி பாருங்கள், வெயிலில் நிற்க வைக்குவோம், மலையில் நிற்க வைக்குவோம், அது மாதிரி தண்ணி இறங்கிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் அட்வான்ஸாக எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கான பிரச்சனையும் அட்வான்ஸாக தான் வரப்போகுது. சரி, ஃபைனலாக என்ன சொல்கிறேன், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா, நான் 160cc ஒரு 1,60,000 வந்து ஒவ்வொரு டீலர்ஷிப் வைஸ் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸும் ஆகலாம். இதுக்கு காம்படிஷன் நான் எஸ்பிஎஸ் சூஸ் பண்ணுவான்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் சூஸ் பண்ண மாட்டேன். நான் ஸ்ட்ரைட்டாக வந்து N160 டியூயல் சேனல் ஏபிஎஸோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நான் அதை சூஸ் பண்ணி எடுத்துப்பேன். இல்லைப்பா, எனக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கணும், ரிலேபிள் ரொம்ப நாளைக்கு வரணும், ஹோண்டா தான் வேணும் அப்படின்னா அவங்க மட்டும் இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.